Hi friends, REALME NARZO 30 Pro அப்படின்ற ஒரு கம்மி பிரைஸ்ல 5G மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. இந்த வீடியோல இந்த NARZOவோட NARZO 30 Pro அபிஷியலா என்ன டேட்ல லான்ச் ஆகுது, என்னென்ன ஸ்பெக்ஸோட இருக்க போகுது, அது போக என்ன பிரைஸ்ல வர வாய்ப்பு இருக்கு போல எல்லா டீடைல்ஸுமே பார்க்க போறோம். ஏன்னா இது ஒரு புது மொபைல் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆமா, ஏற்கனவே சைனால REALME Q2 5G, REALME Q2 5G Pro அப்படின்னு ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் எப்ப இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மொபைலை தான் இப்ப லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க, பார்த்து தட்டி விடுறாங்க இந்தியாவுக்கு. ஸோ இந்த மொபைலோட லான்ச் டேட்டா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக அங்கங்க லீக் ஆயிருக்க நியூஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த மொபைல் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது, என்னைக்கு லான்ச் ஆகும், எல்லா டீடைல்ஸுமே தெளிவா பார்க்கலாமாங்க. இந்த மொபைலுக்குன்னு பிளிப்கார்ட்ல ஒரு தனி பேஜ் ஓபன் பண்ணிட்டாங்க. இங்க REALME NARZO 30 Pro அப்படின்ற மாதிரி ரெண்டு மொபைல் வரப்போகுது. இங்க இந்த பேஜ்ல இதனோட இமேஜை ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க. இங்க பஞ்ச் ஹோல் நாச்சோட இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பேக்ல REALME NARZO 20A எப்படி பார்த்தோமோ சேமான கேமரா கட் அவுட்ஸோட அந்த பேக் டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க 30 Pro கடையில சின்ன டிசைன் சேஞ்ச் இருக்கு. அது போக இந்த மொபைல்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்கிற விஷயம், அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கிற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர். இங்க ஃபர்ஸ்ட் ஆப் ப்ராசஸரை கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. இதுல MediaTek Dimensity 800U அப்படின்ற ப்ராசஸர் இருக்க போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி பெருசா எதுவுமே ஷேர் பண்ணல. இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்னேன்ல, உங்களுக்கு REALME Q2 5G மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ அதன் அடிப்படையில் இதனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான 120Hz LCD டிஸ்பிளே தான் இருக்க போகுது. இங்க அதுலேயே அந்த இமேஜ்ல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிறது தெரியுது. அதனால 120Hz LCD டிஸ்பிளேயோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட அந்த மொபைல் வரப்போகுது. அடுத்து கேமராவை பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 48 MPக்கான குவாட் கேமரா செட்டப் தான். இங்க எப்பவும் இருக்கிற மாதிரியான 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப் தான். ஃப்ரண்ட்லையும் எப்பவும் இருக்கிற மாதிரியான அதே 16 MPக்கான கேமரா தான் கொடுக்க போறாங்க. இது கூடவே இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. ஸோ ஓவராலா இந்த மொபைல் இப்படி தான் இருக்க போகுது. என்னடா வீடியோ பொசுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஏற்கனவே லான்ச் பண்ண மொபைல் தான் REALME NARZO 20 Proல என்னென்ன இருந்ததோ அதே தான் கொண்டு வராங்க. இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மி பண்ணிட்டு ப்ராசஸரை சேஞ்ச் பண்ணி ஒரு 5G ப்ராசஸரோட கொண்டு வராங்க. அதை தாண்டி இதுல சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. சேம் எல்லாமே அதை மாதிரி தான் இருக்கு. இங்க இந்த மொபைல் எப்ப வரும், என்ன பிரைஸ்க்கு வரும் அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். இந்த மொபைலை வர 24ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் பார்த்திருந்தோம். இது லீக் இல்ல, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 24ஆம் தேதி இந்த மொபைல் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் என்ன பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 15000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வருவாங்க. இங்க 64GB வேரியன்ட் இல்லாம 4GB 128GB வேரியன்ட்டா 15000 ரூபாய்க்கு கொண்டு வரலாம். கூடவே அந்த 6GB 128GB வேரியன்ட்டும் இருக்கு. இதை ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணி 16000 ரூபாய்க்கு கொண்டு வரலாம். இதுவே நான் கொஞ்சம் பிரைஸை அதிகப்படுத்தி தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதை தாண்டி போக மாட்டாங்க அப்படின்னு நம்புறேன். இதுக்கு கம்மியானாலே தவிர இதை தாண்டி பிரைஸ் அதிகப்படுத்தினாங்கன்னா ஓப்பனாவே சொல்லுவேன், இந்த மொபைல் ஒர்த்தே கிடையாது. சில சமயங்களில் REALME அந்த மாதிரியும் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மொபைலில் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒர்த்தே கிடையாது. இதுல 5G மட்டும் தான் இருக்கு. அதை தாண்டி சொல்ற அளவுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவங்க கொடுக்குற ஹைப்புக்கு ஏற்ற அளவுக்கு இந்த மொபைல் கிடையாது. அவ்வளவுதான் இந்த வீடியோல REALMEயோட NARZO 30 Pro இந்த மொபைலை பத்தி தெளிவா பார்த்துட்டோம். இதை தாண்டி அந்த NARZOவோட 30 ஒரு மொபைல் வேற கொண்டு வர போறாங்க. அதை பத்தி ஏதாவது டீடைல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்மளோட டெக் அப்டேட்ஸ்லயோ அல்லது இந்த மாதிரியான ஒரு வீடியோலயோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல தான் ஒரு குட்டி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், பிடிக்கலன்னா அன்லைக், ஏன் எதுக்கு எல்லாமே கமெண்ட்ல ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பார்த்து லைட்டா தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் மேல வரலாம். ஸோ உங்களோட கமெண்ட் ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.